Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா green mushroom biryani. அந்த mushroom biryaniயை எப்படி குயிக்கா செய்யறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரெசிபியை. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஆல் பட்டனையும் மறந்துடாதீங்க கிளிக் பண்ண. அப்பதான் நாங்க போடுற ஒரு ரெசிபீஸோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பா உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இப்போ இந்த கிரீன் மஷ்ரூம் பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 8 லவங்கம், ஒரு அன்னாசி பூ, 2 பட்டை, ஏலக்காய் 4, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃப், ஜாதிபத்ரி சின்ன பீஸ், முழு தனியா 3 டேபிள் ஸ்பூன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோஸ்ட் பண்ற இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியா, பட்டை, ஏலக்காய், ஜீரகம், லவங்கம், ஜாதிபத்ரி, அன்னாசி பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறேன். வறுத்து வச்ச ஸ்பைசஸ் ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப், இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 6 to 7 பச்சை மிளகாய், தேவையான அளவு புதினா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு நம்ம ரெகுலர் வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, லெமன், பூண்டு ஒரு 4 பல்லு, இஞ்சி ஒரு 5 to 6 துண்டு, ஒரு கை அளவு கீரை. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாலக்கீரை எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்சியில் போட்டு நான் ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் லெமன் ஜூஸ், பச்சை மிளகாய், அப்புறம் கீரை. ஓகே, இப்போ இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனல் தேவையான இன்கிரிடியன்ஸ். ஆயில், ஒரு முழு டொமேட்டோ, கொஞ்சம் தேவையான அளவு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 200 கிராம் மஷ்ரூம், 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சு இதை ஊற வைக்கணும். ஓகே, நான் இப்போ இந்த 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன்ல, அது நல்லா அலசி வச்சுட்டேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு இதை நான் ஊற வைக்க போகிறேன். டோட்டலி 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் இப்போ ஊற வைக்கிறேன்னா, நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக அது வதக்கிறதுக்கும் இந்த பிரியாணி ரைஸ் ஊறி நம்ம அதில் ஆட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீ எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீயில் செய்யணுன்னா கூட நீங்கள் கீயில் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் முன்னாடியே மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன்னா, இந்த மசாலாவோட ஃப்ளேவர் இதில் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ டொமேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஸ்பைசஸ் இருக்குல்லங்க, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் மெயினான ஃப்ளேவர் ஃபார் த பிரியாணி. கொஞ்சம் கூட எடுத்து வச்சிடாதீங்க. ஸோ தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, க்ரீன் பிரியாணி ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஓகே, இப்போ அதை நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு சின்ன கப் கர்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும். எதுக்குன்னா இந்த ஆனியனோட ஸ்மெல்லும் அந்த ஸ்பினாச்சோட ஸ்மெல்லும் கொஞ்சம் குறையணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் இதை வதக்கி விட்டால் போதும்.
இங்கே பாருங்கள், நான் சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ். இது நீங்கள் எப்போவுமே சோக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக தண்ணி மெஷர் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் வாட்டரை தான் நீங்கள் அப்படியே ஊற்றணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சால்ட் ஒரு லெவல் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த ஃபுட் குக் ஆனதுக்கப்புறம் சால்ட்டோட லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ சில பேருக்கு மஷ்ரூம் பிடிக்காது, உங்களுக்கு எனக்கு மஷ்ரூம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மஷ்ரூமுக்கு பதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இது மூடி போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது தம் போட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் தம்மில் வைக்க போகிறோம். இந்த கேப்பில் இந்த ஸ்டீம் போகாமல் நல்லா சீல் பண்ணணும். இது தம் போட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் தம்மில் வைக்க போகிறோம். ஓகே, இது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சூப்பராக குக் ஆகிருக்குங்க பிரியாணி. நான் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அந்த ஹீட்லேயே அந்த கீ மெல்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வந்திருக்கு. நம்ம 30 மினிட்ஸ் தம் விட்டதுனால கம்ப்ளீட் சிம்மில் வைக்கணும். ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, நம்மளோட க்ரீன் ஸ்பினாச் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சான்ஸே இல்லைங்க, இந்த ஸ்பினாச் க்ரீன் மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செஃப் காயத்ரிஸ் கிச்சன். See you on the next video. Bye.